start our class with a motivational video. Then we'll resume with our session. With a very good note saying that we need to believe in ourselves no matter how things go around us. நம்மள சுத்தி விஷயங்கள் எப்படி போனாலும் சரி, நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம்னா எந்த ஒரு வேலையும் சாத்தியமானதுதான் அப்படிங்கிற ஒரு கதை தான் நம்ம இந்த பார்த்த வீடியோல தெரிஞ்சிருந்திருப்போம். ஸோ இன்னி கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரெப்போசிஷன். ப்ரெப்போசிஷன்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் வார்த்தைகள் வரும், இந்த வார்த்தைகள் வச்சா ஓ இதெல்லாம் தான் ப்ரெப்போசிஷனா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இன், ஆர், அட், இன்சைட், அவுட்சைட், ஃபார், பிட்வீன், அமங், இது போன்ற வார்த்தைகள்லாம் நீங்க வாக்கியமா பேசுறத உபயோகிச்சிருப்பீங்க. ஆனா ஏன் இந்த வார்த்தையை உபயோகிக்கணும், எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன ப்ரெப்போசிஷன் நம்ம உபயோகிக்கணுங்கிற ஐடியா நமக்கு இருக்காது. We might get confused which preposition we need to use in a given sentence. கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்கியத்துல எந்த preposition நம்ம உபயோகிக்கணும். preposition உபயோகிக்கணும்னு சொல்றீங்க. prepositionனா முதல்ல என்ன மேம்? prepositionனா அது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையானது ஒரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு பிரதிபெயர் சொல் முன்பாக உபயோகிக்கப்படுறது. இது உபயோகிக்கிறதுனால என்ன ஆகுது, வாக்கியத்துல இருக்கிற மத்த வார்த்தைகளோட என்ன உறவு அது இருக்கு அப்படிங்கறத அது நமக்கு தெரிவிக்கிறது. It tells us the relationship which it has with the other words in the given sentence. மத்த வார்த்தைகளோட என்ன தொடர்புடன் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோம். I have drawn a table, and on this table I have kept a beautiful flower vase. ஒரு அழகான பூத்தொட்டின்னு நினைச்சுக்கோங்க. It might not look beautiful, but imagine it to be a beautiful flower vase. ஓகே, ஒரு அழகான பூத்தொட்டி இருக்கு. எங்க இருக்கு இந்த பூத்தொட்டி? இந்த மேஜையில இருக்கு. டேபிள் மேல பூத்தொட்டி இருக்கு மேம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இத இங்கிலீஷ்ல சொல்றத எப்படி சொல்லுவோம்? The flower vase is on the table. மேஜை மேல் அந்த பூத்தொட்டி இருக்கின்றது, வைக்கப்பட்டுள்ளது. on the table. ஒருவேளை நான் இந்த ஆனே எழுதல. ஓகே, imagine that I haven't written this word on at all. இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. It is just a blank. is the table தான் எழுதியிருப்பேன். The flower vase is the table. அந்த பூத்தொட்டி தான் இந்த டேபிள். அதுதான் அர்த்தத்தை கொடுக்கும். It is not a meaningful sentence although. என்னதான் இருந்தாலும் இது ஒரு அர்த்தமா தெரிவிக்கக்கூடிய ஒரு வாக்கியமா இல்ல. ஏன் அது அப்படி இல்ல? ஏன்னா இந்த ஒரு வார்த்தை ஆன்ங்கிற வார்த்தை மிஸ் ஆகுது இந்த வாக்கியத்துல. only if this word is there it gives a meaningful sentence. இது ஒரு அர்த்தமுள்ள வாக்கியமா நமக்கு ஆறுது. சோ இந்த ஆணுங்கிற வார்த்தை எந்த இடத்துல இந்த பூத்தொட்டி இருக்குங்கிறது நமக்கு தெரிவிக்கிறதா? if you understand by reading this sentence, the flower vase is on the table. இந்த வாக்கியத்தை நம்ம படிச்சோம்னா நமக்கு என்ன தெரிய வருது, இந்த பூத்தொட்டியானது மேஜை மேல் உள்ளது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஒருவேளை இந்த ஆன் என்ற வார்த்தையே நாம் எழுதல. It's just the sentence is the flower vase is the table. அந்த பூத்தொட்டி தான் அந்த மேஜை. அப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறது. அது அர்த்தமானது. அந்த அர்த்தம் தெரிவிக்கிறது சரியா தவறா? கண்டிப்பாக தவறு. ஏன் தவறு? இந்த வார்த்தை இல்லைங்கிறதுனால அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இல்ல.
சரி, மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இல்லைன்னா என்ன? வேற வார்த்தைகள் இத்தனை எழுதினீங்களே மேம். இதுல ஏதாவது ஒரு வார்த்தையை எழுதியிருக்கலாமே. ஏன் ஆன் தான் உபயோகிக்கணும்? அதர் மேல் உள்ளது அப்படின்னு சொல்றத நம்ம என்ன வார்த்தை உபயோகிக்க முடியும்? ஆன் தான் உபயோகிக்க முடியும். ஒருவேளை நான் பிட்வீன் எழுதினேன். இடையில் உள்ளது. இந்த டேபிளுக்கு இடையில இந்த ஃப்ளார் வேஸ் இருக்குங்கிற அர்த்தத்தை தெரிவிச்சிரும். அப்படி உபயோகிக்க முடியுமா? That particular preposition has to be used so that it gives us a meaningful sentence. அந்த ஒரு preposition ஆனது மட்டும் நான் உபயோகித்தேன்னா தான் எனக்கு அது ஒரு முழுமையான அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வாக்கியமா அது ஆறுது. இதை நான் உபயோகிச்சேன்னா இது தப்பு. கரெக்டா? I need to use on. That is only the right preposition for given sentence. So இங்க என்ன சொன்னோம்? மீனிங்கா பார்த்து இந்த preposition புரிஞ்சுப்போம். Is a word placed before a noun. So இந்த வாக்கியத்துல the flower vase is on the table னு சொன்னோம். இந்த வாக்கியத்துல எது noun? ஒன்னு flower vase, இன்னொன்னு table. ஓகே. என்ன சொன்னோம்? placed before a noun. நவுனுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகின்றது என்று நாம் சொன்னோம். நவுன் என்ன? டேபிள். அதற்கு முன்பாக நம்ம என்ன வார்த்தையை உபயோகித்தோம்? ஆன். சோ ஒரு நவுனோ ஒரு ப்ரோனோனுக்கு முன்னாடி இந்த preposition ஆனதை உபயோகிக்கிறோம். ரைட். அதனால என்ன ஆகுது? மத்த வார்த்தைகளுடைய இருக்கிற உறவை நமக்கு தெரிவிக்கிறது. டு ஷோ ரிலேஷன்ஷிப் வித் அதர் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ். இந்த ஃபிளார் வேஸ்க்கும் டேபிளுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு அது தெரிவிக்கிறது. ஆணுங்கிற வார்த்தை இருந்தாதான் அது எந்த இடத்துல இருக்குங்கிற அர்த்தமே நமக்கு புரியும். இல்லையா? த ஃபிளார் வேஸ் இஸ் அண்டர் தி டேபிள்னு கூட நான் சொல்லலாம். அடியில இருக்குங்கிற மாதிரி கூட நான் சொல்லலாம். இஃப் அட் ஆல் ஐ ஹேட் drawn this. இந்த மேஜைக்கு அடியில நான் இந்த ஃபிளார் வேஸ்ட் இருக்க மாதிரி ஒரு வேளை வரைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல ஆன்ங்கிற ப்ரெபோசிஷன் நம்மளால உபயோகிக்க முடியாது. உபயோகிச்சோம்னா ப்ரெபோசிஷன் வைஸ் இட்ஸ் ரைட். பட் ஃபார் when we are getting into the meaning of sentence, இந்த படத்துக்கு சம்பந்தமான ப்ரெபோசிஷன் தானே நம்ம உபயோகிக்கணும். நான் மேஜைக்கு அடியில இந்த பூத்தொட்டிய வச்சுட்டு ஆன் த டேபிள் நான் எழுதினேன்னா அது தப்பு. ஆன் த வார்த்தைங்கிறது மேஜை மேல இருந்தாதான் நான் உபயோகிக்க முடியும். இஃப் அட் ஆல் இட் இஸ் பிலோ திஸ் டேபிள், அதுக்கு அடியில இருக்குன்னா அண்டர், கீழே இருந்ததுன்னா பிலோ. அடியில இருக்கு அப்படின்னா தான் அண்டர். பிலோ இஸ் ஆல்சோ அ ப்ரெபோசிஷன். இட் இட் மீன்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ரைட் பிலோ தி ஆப்ஜெக்ட். இது வந்து அடியில இருக்கு. So that's why we use under. So these are different. There are different prepositions. Preposition of place, preposition of time, preposition of movement. இடத்துக்கு தகுந்தா போல உபயோகிக்கின்ற preposition இருக்கு. நேரத்துக்கு நம்ம உபயோகிக்கின்ற preposition ஒண்ணு இருக்கு. மூவ்மெண்ட், ஒரு நகர்ந்துட்டே இருக்கு. Something is in movement. We use certain prepositions. For time being, understand what a preposition is all about. இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? prepositionங்கிறது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வந்து ஒரு ப்ரோனவுனோ ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம உபயோகிக்கிறோம். அது உபயோகிக்கிறதுனால வாக்கியத்துல இருக்கிற மத்த வார்த்தைகளோட என்ன சம்பந்தம்ங்கிறது நமக்கு அது தெரிவிக்கிறது. It tells us the relationship which it has with the other words in a given sentence. Right? Position. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது வார்த்தை பொசிஷன். prepositionல இந்த வார்த்தையில பொசிஷன், இடம். பொசிஷன்னா என்ன சொல்லுவோம்? இடம். எந்த இடத்துல இருக்கு? மேல இருக்கு. டேபிள் மேல இருக்கு. இந்த வாக்கியத்தை பார்க்கறத it tells me its position where the flower vase has been placed. Right? Okay. Screen visible? Phrases to other words in a sentence. Some examples of prepositions are in, at, on, off, to, by. இப்ப on the table அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி மத்த வார்த்தைகள் in, at, on, off, to, by. சோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு preposition எந்தெந்த இடத்துல என்னென்ன சூழ்நிலைகளை நம்ம உபயோகிக்கிறோங்கிறதையும் பார்ப்போம். இன்னுங்கிறது
ஒரு மாதம் அல்லது ஒரு சீசன், மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம், இதெல்லாம் வந்து சீசன்ஸ்ன்னு சொல்லுவோம். சீசன்ஸ குறிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் பார்ன் இன் ஜூன். நான் ஜூன் மாதத்துல பிறந்தேன். இட் இஸ் வெரி ஹாட் இன் சம்மர் சீசன். ரொம்ப வெயிலா இருக்கும் சம்மர் காலத்துல. இன் சம்மர் சீசன். When you are writing a season or a month, you write this preposition in. அதே போல வருடம். நான் 1992ஆம் ஆண்டு பிறந்தேன். I was born in 1992. English classes are held in the evening. சாயங்கால வேளையில் ஆங்கிலம் இங்கிலீஷ் கிளாஸ் ஆனது நடைபெறுகிறது. செஞ்சுரிஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ். காலம் 19ஆவது நூற்றாண்டு, 19th century. After a certain period of time, it closes in 2 hours. 2 மணி நேரத்துல அந்த கடை மூடிடும். The shop closes in 2 hours. 2 மணி நேரத்துல வந்து இந்த கிளாஸ் ஆனது, அந்த கடையானது மூடப்படும். சோ இன்னுங்கிற preposition நம்ம எப்பெல்லாம் உபயோகிப்போம்னா, மாதம், வருடம், சீசன்ஸ், அப்புறம் எப்பொழுது, காலை, மாலை, மதியம், அது போன்ற விஷயங்களை நாம் தெரிவிக்கும் பொழுது இன்னுங்கிற preposition உபயோகிப்போம். English classes are held in evening. I was born in 1992. My birthday falls in the month of June. It rains heavily in rainy season or during the month of October, November. Atங்கிற preposition எப்போ உபயோகிக்கிறோம்? Time of days. டைம்னா எத்தனை மணிக்கு. Our English classes are held for 7th standard at 4:45 p.m. Noon, night, midnight, at night அப்படின்னு சொல்லுவோம். Names of meal time. At breakfast. Age. I learned how to use a computer at the age of 12. 12 வயசு இருக்கிறத நான் கம்ப்யூட்டர் எப்படி உபயோகிக்கணுங்கிறத நான் கத்துண்டேன். At the age of 12. On the age of 12. அதுக்கு மேல 12 வயசுக்கு மேல நான் கத்துண்டேன். 12 வயசுல நான் கத்துண்டேன். At the age of 12. Days of the week வரத on. English classes for 7th standard are held on Tuesdays and Fridays. Held on. எப்பொழுதெல்லாம் நடக்கின்றது? செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். It is held on Tuesday and Friday. புரியுதா? எப்படி நம்ம ஆன்ங்கிற preposition இந்த வாக்கியத்தை நம்ம உபயோகிக்கிறோம்னு. எப்பலேந்து ஒரு செயல் நடக்கிறது. இப்போ வந்து since உபயோகிப்போம். From a period of time up to the present. எப்பலேந்து எந்த காலம் வரைக்கும். I have been a student since 2004. 2004ஆம் ஆண்டுலேருந்து நான் மாணவனா தான் இருக்கேன். I have been a student since. எப்பலேருந்து நான் மாணவனா இருக்கேங்கிற தகவல் வந்து sinceங்கிற preposition நமக்கு தெரிவிக்கிறது. For. Duration. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 2 ஆண்டுகள், 10 ஆண்டுகள். He was in jail for 10 years. அவன் ஜெயில்ல 10 வருஷம் இருந்தான். I have been a student for 2 years. நான் 2 வருஷமா நான் மாணவனா இருக்கேன். I have been a student here for 2 years. இந்த இடத்துல, இந்த ஸ்கூல்ல வந்து நான் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். From to. எப்பலேருந்து எப்ப வரைக்கும். Fromங்கிறது beginning. To எது வரைக்கும். Our classes are held from 4:45 p.m. to 5:30 p.m. 4:45லேருந்து 5:30 மணி வரைக்கும் 7ஆம் வகுப்பு இங்கிலீஷ் கிளாஸ் நடைபெறும். From 4:45 p.m. to 5:30 p.m. Until அதன் வரைக்கும். A period of time up to a specific point in time. அதன் வரை. Until. I cannot go dancing until I finish reading this chapter. என்னால டான்ஸ் எல்லாம் போய் ஆட முடியாது. நான் இந்த பாடத்தை படிச்சு முடிச்சாதான் என்னால டான்ஸ் போய் ஆட முடியும்.
ஐ cannot கோ டான்சிங் until ஐ finish ரீடிங் திஸ் சாப்டர். இந்த பாடத்தை படிச்சு முடிச்சாதான் என்னால டான்ஸ் போய் சேர முடியும். until ஐ finish studying this book, ஐ cannot go out and play with my friends. நான் என்னோட நண்பர்களோட வெளியில போயெல்லாம் விளையாட முடியாது. எப்போ வரைக்கும்? இந்த புத்தகத்தை, இந்த பாடத்தை படிக்கிற வரைக்கும். பை, இந்த ப்ரெப்போசிஷன் எப்படி இருக்கணும்? டியூ டேட், இந்த கால அவகாசத்துக்குள்ள நீங்க அந்த செயலை செஞ்சானும் அப்படிங்கிற பொழுது பை அப்படிங்கறத சொல்லணும். யூ மஸ்ட் ரிட்டர்ன் யோர் புக் பை April 21st. இப்ப நமக்கு ஃபீஸ் எல்லாம் கட்ட சொல்லுவாங்க ஸ்கூல்ல. இதுதான் லாஸ்ட் டேட். யூ நீட் டு பே யோர் ஃபீஸ் பை March 25th. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீஸை வந்து மார்ச் 25ஆம் தேதிக்குள்ள கட்டி ஆகணும். பை 25th of March. எப்பயிலேந்து அப்படின்னு உபயோகிப்போம். ஃப்ரம், டுவர்ட்ஸ் அதன் நோக்கி, அக்ராஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், ஃப்ரம் ஒன் சைட் டு அனதர். ஐ ஸ்வாம் அக்ராஸ் தி லேக். த்ரூ அதன் வழியாக, அதன் மூலமாக. த ட்ரெயின் வென்ட் த்ரூ தி டனல். அந்த டனல் வழியாக அந்த ரயில் சென்றது. இட் வென்ட் த்ரூ தி டனல். ரெண்டு விஷயத்துக்கு இடையே ஒரு பொருள் இருக்குன்னா பிட்வீன். அமங், ரெண்டு ரெண்டு நபர்களுக்கு மேற்பட்ட, ரெண்டுத்துக்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. இப்போ வந்து அமங் சொல்லுவோம். இப்போ கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நீங்க பாப்பீங்க, கரெக்டா? கிரிக்கெட் மேட்ச் வந்து யாருக்கும் யாருக்கும் நடக்கும்? ரெண்டு அணிக்கு தான் நடக்கும். மேட்ச் வாஸ் ஹெல்ட், கிரிக்கெட் மேட்ச் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா அப்படின்லாம் சொல்லுவாங்களா? ரெண்டு அணிக்கு இடையே தான் மேட்ச் நடக்கும். ரெண்டுக்கு மேற்பட்ட அணி ஒரு மேட்ச்ல விளையாடுவாங்களா? கிடையாது இல்லையா? So we use between when it is exactly between two things or two objects or two person. அமங்கிறது அப்படி கிடையாது. ரெண்டுக்கு மேற்பட்ட விஷயங்கள், நபர்கள் ஒரு அணியில இருக்காங்கன்னா, இப்ப நீங்க உங்க கிளாஸ்ல ப படிச்சுட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு பிறந்த நாள் வருது. அப்ப வந்து அம்மா என்ன சொல்லுவாங்க? இந்த ஸ்வீட்டை வந்து உன்னுடைய நண்பர்களுக்கிடையே பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ வில் டிஸ்ட்ரிபியூட் இட் அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க நண்பர்களுக்கிடையே அந்த இனிப்பை பகிர்ந்து கொடுப்பீர்கள் இல்லையா? யூ won't distribute between X and Y. For example, I'm telling. If you are having more than two friends, you will distribute that sweet among three of your friends. அந்த மூணு நண்பர்கள் இடையே தான் நீங்க அந்த திதிப்பு பதார்த்தத்தை வந்து பிரிச்சு கொடுப்பீங்க. So when it is more than two, among. Exactly two, between. ரெண்டு பேர் தான், ரெண்டு நபர்கள் தான் அப்படின்னு வரப்போ between. சோ இந்த பிக்சர் எக்ஸாம்பிளா நம்ம பாக்குறத இன்னும் நமக்கு கிளியரா புரியும். அவ சேர் மேல உட்கார்ந்தா. அவ அப்படிங்கிறது ஒரு ப்ரோனோன், பிரதிபெயர் சொல். அதுக்கு என்ன வார்த்தை உபயோகிப்போம்? ஷி. எங்க உட்கார்ந்தா? சேரின் மேல் உட்கார்ந்தாள். ஆன் த சேர். சேருக்குள் உட்கார்ந்தான்னு நம்ம சொல்ல முடியுமா? ஷி சாட் இன் த சேர். உள்ளுக்குள்ள உட்கார்ந்தான்னு சொல்ல. அதற்கு மேல் உட்கார்ந்தா. ஆன் தி சேர். There is some milk in the fridge. கொஞ்சம் பால் இருக்கு ஃப்ரிட்ஜ்ல. There is some milk in the fridge. இந்த பூனை டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருந்தது. ஹைடிங் அண்டர் த டேபிள். அண்டருங்கிற வார்த்தை தான் இங்க ப்ரெப்போசிஷன். எது ப்ரெப்போசிஷன்? அண்டர், அடியில். The cat was hiding under the table. டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுன்னு இருந்தது.
Under is the preposition over here. So preposition னா என்ன? ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையானது ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் முன்பாக உபயோகிக்கப்படுகின்றது. உபயோகிப்பதனால் மற்ற வார்த்தைகளுடன் என்ன தொடர்பு என்பதை தெரிவிக்கின்றது. To remember this preposition easily, I have a video for you wherein it is in the format of a song so that you can remember which preposition you will use for which circumstance. எந்த சூழ்நிலைக்கு எந்த preposition உபயோகிக்கணுங்கிறது இந்த பாட்டு மூலியமா நம்மளால சுலபமா ஞாபகம் வச்சுக்க முடியும். ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கலாம். அதுல அந்த குவிஸ்ங்கிற ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். அதுக்கு முன்னாடி நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கு. So we can relate this word under only for the third picture. சிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். சி. If you had guessed it, it is right. On அதற்கு மேல் உள்ளது. இப்ப நான் இந்த பிக்சரே நானே வரைஞ்சேன் உங்களுக்கு இந்த preposition சொல்றத. So we can tell A option is suitable one. The book is on the table. A is the right answer. B வந்து முன்பாக front of சொல்லலாம். C வந்து between. Dயும் சொல்லலாம். ஆனா அதுக்கான பிக்சர்ல வந்து on the branch அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். So you can choose A. A is the right answer. Beside the chair. சேருக்கு பக்கத்தில். அந்த யானையானது சேருக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப நீங்க உங்க 2 நண்பர்கள் உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னா ராஜு இஸ் வாஸ் சிட்டிங் பிசைட்ஸ் மீ. என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தான்னு சொல்லலாம். பிசைட் த சேர். So the ball is also beside the box. ஆனா இங்க வந்து என்ன சென்டென்ஸ் கொடுத்திருக்கு? Beside the chair. That is why we need to choose the option C. Above, மேல். முதல் பிக்சர்ல வந்து பூனை பொட்டிக்குள்ள உட்கார்ந்துருக்கு. டேபிளுக்கு மேல அந்த லயன் பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. பந்து வந்து 2 பெட்டிக்கு இடையில் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ டி ஆப்ஷன் வந்து சேருக்கு பக்கத்துல யானை இருக்கு. சோ நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம்? பி. அபவ் அதற்கு மேல். பிட்வீன் இடையில். So the ball is between 2 boxes. So it is A. Okay. Here in the question it is between the boxes. அந்த questionே இருக்கும். So we have to choose B. Sorry for that. Below கீழே. It is B. மரத்துக்கு கீழே விலங்குகள் உட்கார்ந்திருக்கின்றனர். Beside பக்கத்தில். பெட்டிக்கு பக்கத்துல தான் பால் இருக்கு. பெட்டிக்கு முன்னாடி சி ஆப்ஷன் வந்து பெட்டிக்கு முன்னாடி பால் இருக்கு. அதனால பி ஆப்ஷன் தான் கரெக்ட். இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்பாக. பெட்டிக்கு முன்பாக பந்துள்ளது. பெட்டிக்குள் பூனை உள்ளது. பெட்டிக்கு மேல் மேஜைக்கு மேல் புத்தகம் இருக்கின்றது. பூனை டேபிளுக்கு அடியில் உள்ளது. அதனால ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். இன். The ball is in the box. So it is D. Behind பின்னாடி. பூனை தான் மரத்துக்கு பின்னாடி இருக்கு. வேற எதுவுமே பின்னாடி இருக்கா மாதிரி இல்ல இந்த பிக்சர்ல.
கரெக்ட்டா? அதனால சி ஆப்ஷன். You're just identifying the objects or things which is given based on the preposition. On the branch. பிரான்ச்சுக்கு அந்த கிளைக்கு மேல். பறவை தான் கிளைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால A. Previously also we had this preposition on, but we couldn't choose this option. Above the table. டேபிளுக்கு மேலாக. அந்த பலூன் வந்து டேபிளுக்கு மேல இருக்கு. டேபிள தொடல, but it is above the table. It is D. Between the boxes. So the question itself is so clear. பெட்டிகளுக்கு இடையில் 2 பெட்டி. நம்ம என்ன சொன்னோம்? பிட்வீன்ங்கிற வார்த்தை, the preposition வந்து 2 நபர்கள், 2 பொருட்கள் இதுக்கு போது தான் உபயோகிக்கணும்னு நம்ம புரிஞ்சிடணும் இல்லையா? அதனால சி ஆப்ஷன் தான் கரெக்ட். You can't use among. You have to use between when it is exactly two. In the box, பெட்டிக்குள். So it is definitely D. பெட்டிக்குள்ள தான் அந்த பூனை உட்கார்ந்துட்டு இருக்கு. Behind the tree. அந்த மரத்துக்கு பின்னால். So B option. A. I'm sorry. Both are right. Maybe there is a technical issue. That's why we are not right. So we'll stop sharing. So in today's class, we got to know about prepositions. So prepositions is nothing but a word which is used before a noun or a pronoun, and it tells us the relationship with other words in a given sentence. ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையானது ஒரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு பிரதிபெயர் சொல்லுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மற்ற வார்த்தைகளுடன் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றும் நமக்கு அது தெரிவிக்கிறது. சோ என்னெல்லாம் prepositions பார்த்திருக்கோம்? in, on, at, between, beside, inside, outside, இது போன்ற வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சுட்டு இருக்கோம். Any doubts to anyone in today's class? Okay. Thinking that there are no doubts, I shall end my session over here. Thank you.